இந்திரா. நேற்று நைட்டு ட்ரெய்லர் பார்த்தேன். டியூப் லைட் அப்படின்ட்டு. டியூப் லைட் அந்த ஃபெனாமினன், அது ஒரு மெடிக்கல் அந்த இஷ்யூ வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க சார். நான் என்ன யோசனை, இன்னொரு மெடிக்கல் இந்த அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ரெகுலர் படத்தை தாண்டி ஏதோ ஒன்று புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரு. யாரா ஹீரோன்னா நீங்கள் தான். பிரதர், என்னன்னா இப்போ படத்துக்குள்ள இன்னைக்கு சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஒரு படம் அவசரமாக எடுத்துடுறாங்க, அப்புறம் தோத்துறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த படம் எப்படிங்க, ரொம்ப அவசரமா நீங்க பாட்டுக்கு இல்ல ஒரு சினிமாவில் ஒரு படம் எடுத்துடணும் அப்படின்னு எழுதுனதா? என்ன அப்ரோச்சோட ஃபர்ஸ்ட் இதை எழுத ஆரம்பிக்கிறப்போ எப்படி எழுத ஆரம்பிச்சிங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஆரம்பித்த விதம் வந்து ஒரு இது ஓவர் நைட்டில் நடந்த விஷயம் இல்லை. ஒரு ஒரு டிகேடே இதுக்காக நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது என்னோடய பெரிய கனவாக இருந்துச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கும்போது என்னோடய குடும்ப சூழ்நிலைகளும் என்னுடைய பேக்ரவுண்டும், எங்கள் அப்பா வந்து ஒரு டீச்சர், எங்கள் அம்மா ஒரு டீச்சர், நான் வந்து படித்த இன்ஜினியரிங், நான் பிறந்து வந்தேன் பொள்ளாச்சியில். ஸோ ஊர் பேர் என்னோட தொழில் படிப்பு எதுவுமே இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு 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 கதாநாயகன் ஆகணும், ஒரு 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 ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது வழிகளே தெரியாத சமயத்தில் இருந்தபோது ஜஸ்ட் ஹோப் மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோப்பு மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அன்பிலியபிள் கான்டென்ட்ஸ் நானே எனக்குள்ளே நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இது சுற்றி பார்த்தது யோசிச்சது, ஆமாம், யோசிச்சு பார்த்தது. அண்டு மோஸ்ட்லி நான் வந்து அவன் சொல்கிறது அதனால் முடியுங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது பைத்தியகாரத்தனமாக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த பைத்தியகாரத்தனம் இவ்வளோ பைத்தியமாக இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு 10 இயர்ஸ் நான் இதுக்கு நான் விட்டேன். சரி, வேலையெல்லாம் விட்டுட்டு இதுதான் லைஃப் 10 வருஷம், ஒரு டிகேட். ஓகே, டிகிரி முடிச்சுட்டு. ஆமாம். இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து அம்மா அப்பாட்ட வேணும். எக்ஸாக்ட்லி. அது நம்ம ஊர் சைடில் நீங்கள் கேட்கவே வேண்டாம், சினிமானாலே கொஞ்சம் யோசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. என்ன ஃபீட்பேக் வந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துனா? இல்லைம்மா நான் கதை எழுதுறேன், நான் போய் படம் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் காலேஜில் இருக்கும்போது பிளேஸ் ஆயிருந்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வேறு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கம்பெனி பிளேஸ் ஆயிருந்தேன். பேர் சொல்லுவது மேலே போட்டு கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ஒரு ட்ரீம் கம்பெனியாக இருந்திருக்கும். உள்ளே போயிட்டு வேலை பார்க்குறது எல்லாமே அடுத்தடுத்து கம்பெனிகளில் வேலை கிடச்சிருந்தது கூட எனக்கு வந்து மை தாட்ஸ் வர் மோஸ்ட்லி ஆன் எப்படியாவது மீடியாவுக்குள்ளே போகணும், எப்படியாவது பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி. எந்த வருஷம் இருக்குங்க இந்த தாட் வந்தது, நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு எழுத ஆரம்பிச்சது? 2008-9 ஆரம்பிச்சிட்டேன். 2008-9 அப்போ. ஸோ அப்போது நான் வந்து ஃபஸ்ட் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஆர்ட் ஃபிலிம்ஸ் நான் வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லலை, நடிக்க போகிறேன் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல சரிப்படி தான் உலகம் வீட்டில். ஸோ நான் வந்து ஆர்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆர்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இது என்னது ஒன்றும் புரியலையே, விளம்பரம்லாம் பண்ண போகிறாங்க, எனக்கு காசு வருமா வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. பட் எங்கள் வீட்டில் என்னோட சிஸ்டர் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பை சிஸ்டர் ஷி வாஸ் என்னோட எல்டர் சிஸ்டர். ஷீஸ் 8 years எல்டர் டு மீ. எனக்கு அம்மா மாதிரி தான் அவங்க. ஹர் நேம் இஸ் டெய்ஸி. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோட இன்ட்ரெஸ்ட், பேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ரொம்ப பார்த்துருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங் காலேஜ்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து வளரல, ஏதோ ஒன்று இதெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அவங்களோட மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் அப்பா அம்மா வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட கொஞ்சம் பஞ்சாயத்து பேசி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே ஓகே, நான் எனக்கு மைண்டில் மட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டேன். என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன நான் செட்டில் பண்ணிக்கிறேன்னு பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கான வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். அந்த வேலை வந்து 15 நாள் வேலை. ஸோ 15 days நான் ஒரு மாதத்தில் வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரெயினர். ஆக்சுவலி நான் ஒரு ட்ரெயினராக நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கரியரை. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து ஆரம்பிச்சு தென் ஐ ஸ்டார்டட் டு ட்ரெயின் கார்பரேட்ஸ். ஆக்சுவலி இந்த கார்பரேட்ஸில் ஆளுமை திறனை வளர்த்துக்கொள்வது எப்படிங்கிற ஒரு நூதனமான கலை, நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு 14 days நடக்கும். மீது 15 days வந்து என்னோட கரியருக்காக நான் என்னோட பேஷனுக்காக நான் செலவு பண்ணேன். இது இப்போதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன் நான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேன் சார் ஒரு சாப்பாட்டு கஷ்டம், அப்புறம் ஒரு 5 வருஷம் அப்படின்ட்டு. பட் ஆரம்பத்துலேயே ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் உள்ள வந்துருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் சார், ஆக்சுவலி இப்போ உடனடியாக என்னால் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் எங்கள் அப்பா ப்ரொடியூசர் கிடையாது, எங்கள் அண்ணா ஒரு டைரக்டர் கிடையாது, எங்கள் அப்பா டைரக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு டீச்சரோட பையன், நான் வந்து பொள்ளாச்சியில் வந்திருக்கேன்னா
போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே வந்து யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபோட்டோ தான். ஆமா, ஃபோட்டோ கொடுத்து சான்ஸ் கேட்குற அந்த ஸ்டைல் நமக்கு எனக்கும் செட் ஆகும்னு தெரியும் எனக்கு. ஸோ இந்த வேலையை நான் தேடிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இன்ஃபேக்ட் இட் வாஸ் வெரி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. ஐ ஸ்டார்ட் ட்ரைனிங் லாட் ஆஃப் கார்பரேட்ஸ் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு 50-60 கார்பரேட்ஸ் ட்ரைன் பண்ணியிருக்கேன். சில இடத்துல மாதவன் சார் கூட இந்த மாதிரி தான் பண்ணாருன்னு அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ கார்பரேட் ட்ரைனர், ஹி வாஸ் ஆல்சோ இன்டு ஆக்டிங். ஆமா, இல்ல சில நிறைய கம்பெனிஸில் வந்து நான் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க மாதவன் சார் வந்திருக்காருலாம் சொல்லுவாங்க எனக்கு. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னுடைய ஃபினான்ஷியலும் சரி, என்னுடைய குடும்பத்தையும் சமாளிக்கிற விஷயமா நான் அது செட்டில் பண்ணிட்டேன். தென் மை நெக்ஸ்ட் 15 days வில் பி தரோலி ஆன் மை மியூசிக், டான்ஸ், ஆக்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இது ஒரு இப்படி ஆரம்பித்து போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்திட்டையும் நம்ம சான்ஸ் கேட்குறது, ஒரு ஃபோட்டோ காமிச்சு சான்ஸ் கேட்குறதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்குள்ளே இருக்கணும். எனக்குன்னு ஒரு கதையின் நாயகனாகணும்னா முதல்ல எந்த கதையின் நாயகன் ஆகணுங்கிற முடிவு பண்ணேன். ஸோ எனக்கான ஒரு கதையை நான் எழுதணுங்கிறத முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்த கதை தான் டியூப் லைட் ஆக்சுவலாக. இதுக்காக இந்த கதையை எடுத்தேன்னா பேசிக்லி எனக்கு காமெடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு காமெடி ஜான்ரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்டு இன்னை தேதிக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது என்னுடைய மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப பெரிய நல்லா வாய் விட்டு சிரித்து சந்தோஷமாக படம் பார்க்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசித்தேன். ஸோ அப்படி ஒரு படத்தை என்னால் எடுக்க முடியுமாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த கதையை எழுதினேன். ஸோ இந்த கதையை எழுதும்போது இதை நான் தான் நடிக்கணும், டைரக்ட் பண்ணுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அது எப்படி அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு தெரியாது, பட் ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட். இல்லை, இப்போ நான் தான் நடிக்கணும் பண்ணணுங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு சினிமா வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸாக்ட்லி. அதாவது நாமளே எழுதி நாமளே வந்து முதல் எப்போ அந்த ஸ்பேஸ் பெருசாகும்னா நீங்களே ப்ரொடியூசர் இருந்தால் சூப்பர். எக்ஸாக்ட்லி. பட் இன்னொரு ப்ரொடியூசர் அப்படின்னு வர்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன யோசிப்பாங்கன்னா, இன்னும் தலைக்கணம் பிடிச்சவனா இருக்காங்க இருக்கு, இன்னும் இவனே நடிக்கணுங்கிறான், இவனே எழுதணுங்கிறான், இவனே மியூசிக் போடணுங்கிறான் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கும். இது எப்படி நீங்க எடுத்துட்டீங்க தலையில? இது எப்படி வந்து ப்ரொடியூசர் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து எப்படி பிளான் பண்ணீங்க? எனக்கு when comes to direction எப்படின்னு தெரியல சார் ஆக்சுவலி, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். சின்ஸ் ஐ வாஸ் அ ட்ரெயினர் அண்ட் நான் வந்து தியேட்ரிக்கல் ட்ரைனிங் பண்ணிருந்தேன் பேசிக்லி. அதாவது இயலிசை நாடகம் மூலியமாக ஒருத்தருடைய ஆளுமை திறன் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நூதனமான ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அதுதான் கார்பரேட்ஸில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட முழு நேர வேலையே ட்ரைனிங், ஆக்டிங் கற்றுக் கொடுக்கறதா தான் இருந்துச்சு. ஆக்டிங் மூலமாக எப்படி ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் டெவலப் பண்ணுங்கிறது என்னுடைய. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் தட். ஸோ இதன் மூலிமா நான் எப்படியாவது என்ன நான் வந்து ஒரு ஃபினான்ஷியரோ ஒரு இன்வெஸ்டரோ நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அகெயின் வென் கம்ஸ் டு இது வந்து முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் பெரிய பெரிய ஹீரோஸ் நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான லிங்க்ஸும் எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட வேலை பார்த்த ஒரு உதவி இயக்குனராகவும் இல்லை, ஒரு பெரிய ப்ரொடியூசர் எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அது ஆல்மோஸ்ட் முடியாத விஷயம். ஸோ இந்த கதைக்கும் இந்த விஷயத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்ணணும், ஒருவர் நான் பெர்ஃபார்மராக கான்ஃபிடென்ட்னால ஐ வாஸ் எப்படியாவது நான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி நான் இதுலேருந்து ஒரு 2-3 சீனாவது பண்ணி நான் எப்படியாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கதை எழுதிட்டீங்க, இப்படி வந்து உங்கள் லைஃப் ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்க, ஸோ இதுதான் நான் ஆகணும் அப்படின்ட்டு. பிரேக்குங்கிறது எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அமையறத. ஸோ ஆஸ்ட்ரிச் மீடியா ப்ரொடக்ஷன் கம்பெனி, ரவி நாராயணன் அப்படின்ட்டு. எப்படி, ஏன்னா உங்களுக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்பேஸில் இவர் எப்படி பிடிச்சிங்க, அவர் எப்படி வந்து ஒத்துக்கிட்டார் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி ரவிநாராயண் சார் வந்து என்னுடைய ஆக்சுவலி ரொம்ப நாள் நண்பர் எனக்கு அவர். பட் அவர் நான் சினிமாவில் இருக்காருங்கிறது தெரியாது, சினிமாவில் இருக்குங்கிறத அவர் தெரியாது ஆக்சுவலாக. அவர் எனக்கு ஒரு ட்ரெயினராக தெரியும், நான் கம்போசராக தெரியும். அந்த மீதி 15 நாள் சொன்னது இல்லைங்களா, அதில் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது மூலியமாலாம் அவருக்கு எனக்கு தெரியும். பட் இதுதான் பண்ணுறேங்கிறது அவருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ ஒன் ஃபைன் டே இஸ் லைக் ஐ பிலீவ் திஸ் மார்ட்டின் லூதர் கிங்ஸ் கோட், ஆட தகுதியாக இருக்கும்போது, கால்கள் ஆட தகுதியாக இருக்கும்போது மேடை தானாக வரும்னு ஒரு கோட் இருக்கும். வரும் ஆக்சுவலாக நான் மனசார நான் பிலீவ் பண்ணுறேன். அதை ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிச்சுக்கிடுச்சு. ஒரு கட்டத்தில் நான் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு கம். நல்ல எக்ஸாம் எழுதிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ வாஸ் ஓகே, நம்ம இனிமேல் நம்ம தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப டெஸ்பரேட்டாக இல்லை, பட் அப்ஜய் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி சமயத்தில் தான் தெய்வதினமாக எனக்கு இவருக்கு எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே அவர் அப்போ தான் தெரிய வந்தார் ஆக்சுவலாக. அப்போ என்னோட ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன், எஸ்கேப் சாங் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணேன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு உனக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு, எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன். ஸோ அவர்கிட்ட இந்த கான்செப்ட் சொன்னேன். இட்ஸ் லைக் ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் இப்படி சக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இட்ஸ் லைக் இல்லாஜிக்கலாக நடக்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். எதுவுமே சொல்லியா? சரின்ட்டு அப்படியா? அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
2 டேஸ் கழிச்சு ஃபோன் பண்ணி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வா அப்படின்னு சொன்னார். போனேன். காலைல ஒரு 7 மணிக்கு போனேன். கையில் ஒரு 1 லேக் அட்வான்ஸ் கொடுத்து படம் ஆரம்பிச்சிருந்தாரு. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பாரதி சார் படத்தில் ஒரு மாதிரி இந்த இந்த அலைகள்லாம் நிற்கிறது ஆக்சுவலி ரொம்ப இல்லாஜிக்கலான மேனிஃபெஸ்டிங் ப்ராசஸாக இருந்துச்சு எனக்கு அது. அப்புறம் இன்ஃபேக்ட் அதை நம்புறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அவரு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஒவ்வொருத்தரும் கேட்பேன் சம்டைம்ஸ், எப்படி சார் நம்பினீங்க நீங்கன்னு. அவர் என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்கிட்ட தான், உனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் பதில் சொல்கிறேன் அப்படிம்பாரு. அவர் சொல்கிறது ரொம்ப மிஸ்டிக்கலாகவும் இருக்கும், மிஸ்டரிக்கலாகவும் இருக்கும். எப்படி இந்த மாதிரி முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பட் படம் பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் மூவி ஆல்சோ. அண்ட் அவருடைய நம்பிக்கைக்கு பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி இஸ் வெரி ஹாப்பி ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக. அண்ட் அப்படி அது மட்டும் இல்லை, ஷூட்டில் கூட அப்படி தான் அவர் ஹி ஹஸ் நெவர் ஹிண்டர்ட் இன் எனி ஆஃப் மை கிரியேட்டிவ் ப்ராசஸ். முழுமையாக நம்பினார். அதாவது பாதி நம்புறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் டேரக்டா சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, நம்பர் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் தலையிடும். எதுவுமே தலையிடாம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அவர் கிட்ட தான் பவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ல ஒரு லெட்டர் கூட நான் மாற்றல. ஐ ஷார்ட் தி ஹோல் மூவி அண்ட் தென் எடிட்லாம் பண்ணி முடிச்சு காமிச்சேன். ஹி சேட் சம் சஜஷன்ஸ் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவரோட ஹிண்ட்ரன்ஸும் சரி, அவரோட ஹிண்ட்ரன்ஸும் சொல்ல முடியாது. ஹி என்கரேஜ் மீ அ லாட். தட்ஸ் வாட் புஷ் மீ டு அ கிரேட் லெவல் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் இந்த படம் ஜெயிச்சதுன்னா ஜெயிக்கணும். ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோ வந்து மிஸ்டர் ரவிநாராயணன் தான் இருப்பார். அதாவது தெய்வ செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது தெய்வ செயல் வந்து கண்டிப்பா கபாலீஸ்வரரே வந்து ஆசி வழங்கி தான் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த படத்துடைய முகவரி அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து சிலோனு சிலுக்கு நிலா மூலமாக தான். ஒரு 10:30 மணிக்கு அப்படியே ஒரு ஜேர்னி எப்போ பாட்டு வருது, சாதாரண ஐட்டம் சாங் தான். பட் இருந்தாலும் ஒரு வித்தியாசம். அது அது அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு சாதாரண இதுக்கு மேலே ஏதோ ஒரு சின்ன ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுது. அப்புறம் தான் அப்படியே கேள்விப்படுறப்போ வந்து நடிகரும் இவரே, இயக்கமும் இவரே, இசையும் இவரே அப்படின்னு சொன்னாங்க. எழுத்தும் இவரே சொல்லும்போது அப்படியே சாட்டில் அடிக்கிற மாதிரி இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றப்போ உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது. இந்த கம்போசருக்கு வயது எவ்வளவு, அண்ட் ஒரு கம்போசரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து வரமா சாவமா? ஆக்சுவலி நான் வந்து முதல்ல சினிமாவில் எனக்கு சோறு போட்டது வந்து மியூசிக் தான். ஆக்சுவலி சினிமாவில் சம்பாதிக்க ஆரம்பிச்சது அப்படி சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தது தான் என்னோட முதல் கிட்ட நடவடிக்கையாக இருந்துச்சு. சரி, இந்த ஜிங்கிள்ஸுங்கிறீங்களா, இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பீனை வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ தானே வந்து வரும். நான் வந்து ஏன்னா அது எனக்கு இப்படி வச்சோட எனக்கு ஆக்சுவலி தெரியல சார். ஆக்சுவலி நான் பொள்ளாச்சியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து கர்நாடிக் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, ஸோ கர்நாடிக் பேசிஸ் எனக்கு ஒரு 7-8 இயர்ஸ் நான் வாய்ப்பாடு கற்றுக்கிட்டேன். ஸோ கர்நாடிக் பேஸ் எனக்கு இருந்துச்சு. பட் பியானோ, கீபோர்ட்ஸ் இதெல்லாம் நான் செல்ஃபாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். ஆக்சுவலி செல்ஃபா நீங்களே லேர்ன் பண்ணீங்களா? ஏங்க ஒரு கிரிக்கெட் லேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. வர மாட்டேங்குது, இவ்வளவு பெரிய கையை கொண்டு போய் அதுல வச்சா வர மாட்டேங்குது. அதுதான் கையெல்லாம் கம்போசருக்கு எல்லாமே கை வந்து சின்னதா அழகா தெரியல. ஐ மீன் வாட் யூ லவ் டீப்லி லவ்ஸ் யூ பேக்னு ஒரு கோட் இருக்கு. எப்படி பியானோ வாங்கி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த பாட்டு மாதிரியே? நான் பேசிக்கலி நான் வச்சோன்னே பிடிச்ச பாட்டுலாம் பாட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அது 2 கையில் வாசிக்கிறது, கார்ட்ஸ் வாசிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபார்முலா எனக்கு தெரியாமையே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததை என் கூட இருக்கிற சில மியூசிக்கல் மாஸ்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க உந்துதல்னால மியூசிக்கை முறையாக கற்றுக்கிறதும் லேர்ன் பண்ணுறதும் ஆரம்பித்தேன். ஸோ இது ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு 10 இயர்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் இது போயிட்டு இருந்தேன். ஸோ இது மியூசிக் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அது என்னால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல தெரில, பட் இட் வாஸ் ஆல் கோயிங் ஆன். ஒரு என்னோடய ஃப்ரெண்டு இயக்குனருக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணேன். சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணி வச்சேன். அந்த ஜிங்கிள் ஓரளவுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருந்து, அவருக்கு அதனால் பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பெரிய படம் அந்த மாதிரிலாம் போகும்போது அவர் நிறையா என்கரேஜ் பண்ணார் என்ன. ஸோ அது மூலிமா நிறைய ஜிங்கிள்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அது பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் சாங்ஸ் ஆல்சோ. எனக்கு ஒரு ஸ்டுடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரஹ்மான் சார் இஸ் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ராஜா சார் அகெயின், எம்எஸ்வி சார், 3 பேரும் இட்ஸ் லைக் அமேசிங். ஸோ அவங்கள ஒரு மானசீக குருவை எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்.
பட் எகெயின் நான் வந்து எதுவுமே ஒரு படம் பண்ணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. நான் என்னோட லவ்வுக்காக பண்ணது தான் அதில். ஸோ இந்த தேதிக்கு என்கிட்ட ஒரு ஒரு 150 சாங் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இனி ஒரு 10 படத்துக்கு என்னால் சாங் பண்ண முடியும். பரவாயில்ல, இது மூலமா அனௌன்ஸ் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நாள் சும்மா இருந்திருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணி வச்சுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சவுண்டிங்கோட டெக்னாலஜிஸ் அதெல்லாமே கொஞ்சம் லேர்ன் பண்ணி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, அது முக்கியமாக எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா நான் மியூசிக்கல் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைச்சிது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மிஸ்டர் கிரண் குமார்னு சொல்லிட்டு, இஸ் அ ஃப்ளூட்டிஸ்ட், he has worked with Rahman sir a lot, and he is the one who pushed me into music, to take music as a profession very இது. ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்களோட இது கிடச்சி, அவங்க மியூசிக் மட்டும் கண்டிப்பாக ஒரு மற்ற எப்படி துறை எப்படின்னு தெரியல. பிகாஸ் நான் 3 ஃபீல்டு இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலி மியூசிக் வந்து இட்ஸ் லைக் ஒரு தாய் மாதிரி சில பேர் அப்படியே தூக்கி விடுவாங்க. அது எல்லாரும் எல்லாத்தையும் பாராட்டிக்கிறாங்க. ஒரு சண்டே இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா மாதிரி ஒரு அது எப்படி சொல்றது, உங்களையும் மீறி இங்க வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிற அது அந்த இசையில மட்டும் அது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி கிஃப்டட் டு ஃபார் தட். ஸோ தட்ஸ் ஹவ் தி ப்ராசஸ் கேம் அவுட். அண்ட் ஒரு படைப்பாளிக்கு இந்த மியூசிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக. பிகாஸ் நான் இந்த ஷூட் பண்ணும்போதே நான் வந்து இந்த படத்தோட ஆர்ஆர், இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டுருப்பேன். மேபி ஸ்பாட்டில் அந்த மூடுக்கு ஆமாம் ஸ்பாட்டில் இருக்கும் எனக்கு வந்து எதை நினைப்பாங்களா இருக்கலாம். பிகாஸ் என்ன பெரிய அதிக பிரச்சனை பாட்டு கேட்டே பண்ணுறேன் நினைக்கலாம். பட் உள்ளுக்குள்ள ஆர்ஆர் போயிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கவும் இல்லை. ஸோ ஐ எக்ஸாக்ட்லி வாட் ஆர்ஆர் இஸ் கோயிங் டு பி தேர். இது எல்லாமே எனக்கு தெரியும். நான் கடவுளுக்கு பாலா அப்படிதான் வச்சுட்டே இருப்பாரு. அந்த சண்டை போடுறப்போ ராஜா சார் கிட்ட வந்து இது பண்ணி, ஏன்னா எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன பையனா பார்த்ததா நான் கடவுள் காலேஜ் படிக்கும் போது நீங்க சொல்றப்போ அதை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாரும் பண்றாரு. ஸோ அது ஆக்சுவலி நான் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் முக்கியமாக ஒரு சீன் நடிக்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஆர் போட்டு கேட்டு அந்த ஃபீல் மைண்டில் ஏற்றிக்கிறது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு படைப்பாளிக்கு இசைங்கிறது ஒரு பெரிய வரம் ஆக்சுவலாக. இசையோட டச் இருக்கும்போது தட்ஸ் ஹவ் ஹி பிகம்ஸ் கம்ப்ளீட் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும், என்னன்னா சினிமாங்கிறது ஃபார்முலாவா இல்லை ஒவ்வொருத்தனோட என்ன ஓட்டமை அதுக்கான ஒரு மூஞ்சி கொடுக்கறது தான் வந்து சினிமாவா? ஏன்னா இப்படிதான் ஆங்கிள் வைக்கணும், இப்படிதான் லைட் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாக்குள்ளேயே நிறைய அடைக்கிற மாதிரி இருக்கு சினிமாக்கள். ஆனா அதை தாண்டி பயங்கர ஹிட் ஆகிற சினிமாக்கள் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஃபார்முலாவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து சினிமாவோட டெஃபினேஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? சினிமா இஸ் டோட்டல் இல்லாஜிக்கல் ஃபினாமினா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபார்முலாவே கிடையாது. ஆக்சுவலி 2+2 = 4 சினிமா சொல்லவே முடியாது. அண்ட் தட் இஸ் வாட் கிரியேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் எவ்ரி சினிமா அப்படிங்கிறது தான். அடுத்த படத்தில் ஏதோ வித்தியாசம், அடுத்த படத்தில் வித்தியாசம் போது, ஸோ ஃப்ரம் அ வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃப்ரம் அ மேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக அந்த இல்லாஜிக்கல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி லாஜிக் இருந்துச்சுன்னா, ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா, இப்படி தான் பண்ணணுங்கிற ஃபார்முலா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு போர்டம் ஃபினாமினா தான் இருக்கும். அண்ட் எகெயின் அந்த 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 இல்லாஜிக்கல் ஃபினாமினாலையும் ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ ஒரு லைட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியணும். ஒரு 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 ஏனினா அதுக்கு நடுவில் கட்டை இருந்தால் எக்ஸாக்ட்லி அந்த ஃபண்டமெண்டல்ஸும் அந்த டெக்னாலஜியும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, சில பேர் சொல்லுவாங்க அந்த ஃபண்டமெண்டல்ஸே இல்லாமல் லாஜிக்கலாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அது தவறான விஷயம். அந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒருத்தட்ட ஒர்க் பண்ணுறதா இல்லை நீங்களே அப்சர்வன்ஸை கற்றுக்கிறதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லாஜிக்கலாக யோசிக்கிறது கண்டிப்பாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி வெஞ்சர் பண்றப்போ ஒரு கார்பரேட்ல சரி இல்லை ஸ்கூல்லையும் சரி, எவனா ஒரு 4 பேர் சொல்லியிருப்பான், ஏண்டா கரியரை விட்டுட்டு வேலை பொழப்பில்லாம வாழ்க்கையை தொலைச்சுக்கிறியாடா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பான். எக்ஸாக்ட்லி. அவங்கள யாரா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிச்சா? ஆக்சுவலி நான் 99% ஆஃப் பீப்புள் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. உனக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில பேர் வந்து நடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்டா, அதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும், அப்புறம் நிறைய பேர் பணம் வேணும், பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவைன் போட்டு பண்ணாங்க. அப்புறம் மோஸ்ட்லி தான் 99% வந்து இப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நான் அவங்க மேலே எது விதமான அவங்க எதுவுமே கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து லாஜிக்கில் அவங்க யோசிச்சிருக்காங்க. பட் நான் இல்லாஜிக்கில் யோசிச்சேன், அவ்வளோதான். அங்கே தான் ஒரு சின்ன சரியான பிழை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ தட் இல்லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மை மைண்டு இது ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்தேன். அப்புறம் இன்னைக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தே ஆர் லைக் கொண்டாடுறாங்க. அண்ட் அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ஓகே ஒரு 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 hope ஒரு பாட்டு கிடைக்குது. ஒரு பரவாயில்லையே, நாமளும் வேற ஏதாவது அந்த பண்ணலாம், மாதிரி ஒரு ஹோப் நம்ம கிடைக்குது. கூட இருக்க ஒருத்தனே ஆமா, எங்க பண்ணிட்டாங்க. டிஸ்கஸ் பண்றாங்க, நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், என்னடா பண்ண போற, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிலாம் சஜஷன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் வீட்டில் ஃபேமிலியிலும் சரி, சும்மா சொல்லலாம் படம் முடிச்சுட்டான், வேற மாதிரி படம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ப்ரொடியூசர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு 10-20 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நீ பண்றா அப்படின்ட்டு. ஆமாம், அஃப்கோர்ஸ் தே வெரி ஹாப்பி. அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் அதை தாண்டி சில நண்பர்கள் ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீ நீ பண்ணு, கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு சில என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னோட வீட்டில் எங்கள் அக்கா வந்து என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க ஏன் எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க டெஃபினெட்லி ஷீ தாட் தட் ஐ வில் பி சம் வாட் எக்ஸ்ட்ரா. அவங்க சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க அக்கா வந்துட்டாங்களா, நீங்கள் இது கிளம்பிடலாங்கிற மாதிரி எங்கள் அக்கா பேசுவாங்க. நீ தாண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃபீல் பண்ணாலும் நான் அது மோட்டிவேஷன் எடுத்துக்குவேன். ஓகே, நான் ஒரு தப்பான விஷயத்தையும் ஒரு சரியான, நான் எப்பவுமே அது எனக்கு சாதகமாக யோசிச்சுட்டு இருந்தனால அது இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி நார்மல் ஃபார் எனிபடி டு சே தட். கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறது நார்மல் தான். கண்டிப்பா. ஸோ அதை தாண்டி ஒரு இலாஜிக்கலாக நான் எனக்குள்ள இந்த பிலீஃப் எனக்கு தான். மெயின் வந்து ஒரு படத்தை, ஒரு நல்ல படத்தை உருவாக்குறது நல்ல டீம் தான். ஸோ இந்திரா மட்டும் ஒரு படத்தை டியூப்லைட் வந்து உருவாக்கிட முடியாது. கண்டிப்பாக இந்த டீம் இப்போ கூட இருக்கிற நிறைய இருக்கு. ஒளிப்பதிவு இருந்து ஸ்ரீதர், இசை, படத்தொகுப்பு பிரேமு, கலைமுருகன், ஸ்மூர்த்தி அண்ட் ஆல். இந்த டீம் எங்கிருந்து ஃபார்ம் ஆச்சு? ஒரு ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்டுக்காண்டி ஃபார்ம் ஆன டீமா, இல்லை உங்க டிராவல்ல ஒரு பார்ட்டா இருந்த பீப்புள் அவங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு புளியா சொல்லி போட்டது என்னோட ப்ரொடியூசர் ரவி நாராயணன் சார். ஒன்ஸ் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த படத்தை பண்ணுறதுக்கு முக்கியம் இது நான் லீனியர் ஜான்டர் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி இது நான் ஆனால் பேப்பர் ஒர்க் ரொம்ப ரொம்ப நாள் செலவு பண்ணியிருந்தேன். பிகாஸ் நானே நடிக்கிறதுனால இது இது எவ்ரி டீட்டெயில் ஹேஸ் டு பி இந்த பேப்பருங்கிறது நான் ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் 16 வெர்ஷன்ஸ் பண்ணி 16th வெர்ஷன் தான் இந்த ஷூட். 16 வருஷம் எழுதுனீங்க? 16 வருஷம் பண்ணியிருந்தேன். எழுதுறதுக்கே 2-3 வருஷம் ஆகுமே. 6 இயர்ஸாக நான் இருந்தேன் இதில் மட்டும், இந்த கதையில் மட்டுமே இருந்தேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வேறு வேலையும் பண்ணிட்டு இருந்தேன், பட் பேரலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது இந்த கதையை எடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக எனக்கு ரொம்ப பெரிய டேலண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அது சமயத்தில் இப்போ முதல் பட இயக்குனராக இருக்கேன், நான் நடிகனாக இருக்கிறதுனால என்னை நம்பி ஒரு ஆள் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படம், இப்போ நான் எதாவது காமிக்கிற உங்ககிட்ட இருக்கு, ஒரு ட்ரெய்லர் இருக்கு, ஒரு சாங் இருக்கு, இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், நான் தான் நடிக்க போகிறேன், அதை பண்ணேன். சரிப்பா நீ நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆப்வியஸ்லி தட் இஸ் ப்ராக்டிக்கல். ஐ பிலீவ் த ட்ரூத். ஸோ அதையும் தாண்டி ஒருத்தரை பண்ணும்போது என்னன்னா, ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்ப, இந்த ஸ்கிரிப்ட் நம்பி வரணும் அப்படிங்கிறதுக்கும், என்னுடைய கண்டிப்பாக இந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், எங்கிட்ட வேலை வாங்குவான் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு டெக்னீஷியன்ஸாக நான் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு தேடுதலில் ஏற்பட்டிருந்தேன். அப்போது நான் ஏற்கனவே மியூசிக் பண்ணிட்டு இருந்தபோது, ஸ்டுடியோ பண்ணிருந்தேன், ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு சில நண்பர்களோட கான்டாக்ட்ஸில் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படி நான் மீட் பண்ணதான் முதல்ல நான் ஸ்ரீதர் தான் மீட் பண்ணேன். மிஸ்டர் ஹீஸ் த சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி. அண்ட் அவர் ஏற்கனவே மால் நேரத்து மயக்கம் படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ எகைன் ரஞ்சித் சாரோட ஒரு ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிருக்காரு. அண்ட் இது கேட்டல் தான் என்னோட படம் சைன் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ ஐ met him அண்ட் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் மீட் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட நான் இந்த கதையை ஸ்கிரிப்டை பிடிச்சி படிக்கும்போது ஹி பிலீவ் த ஸ்கிரிப்ட். ஸோ அந்த அதுதான் ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்கன்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். மற்ற எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே புஷ் பண்ணாமல், ஆமாம் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புஷ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சது ஸ்ரீதர். அண்ட் எகைன் பிரேம் வந்து எகைன் என்னோட ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. அவர் ஏற்கனவே குற்றம் கெடுதல்னு ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமில் இருந்திருக்காரு. அண்ட் ஏற்கனவே ஒரு நல்ல படம் பண்ணி அடுத்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட் அவர் அங்கீகரிப்பாருன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டு இந்த கதையை காணும்போது அவரும் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ பேசிக்லி டெக்னீஷியன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இது வந்ததுக்கப்புறம், தென் த ரியல் சேலஞ்ச் வாஸ் மீ டு எக்ஸ்போஸ் மீ அஸ் அன் ஆக்டர் டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டு அது அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு ஆக்சுவலாக. அந்த முதல் 2 நாளில் தான் எனக்கு தெரிஞ்சு
கண்டிப்பாக அந்த டெக்னீஷியன் உங்களை மதிக்க மாட்டாங்க. எந்த வார்ட் பாய்லேருந்து லைட் பாய் வரைக்கும் உங்களை மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி பிகாஸ் அந்த கிரிட்டிசிசம்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிரிட்டிசிசம் தான் அந்த டெஃபினேஷனுக்கு அந்த அந்த வேர்டு டெஃபினேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் யூ would have seen a lot of people coming across against you and lot of people are lot of people are with you actually. So இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு காரணம் அந்த அந்த கிரிட்டிசிசம் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் தான் ஆக்சுவலாக. ஸோ ஐ ஆல்வேஸ் see up to you on that bro. எகெயின் அந்த 2 நாள் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 நாள் வந்து நான் இப்படி தான் நான் என்ன டேரக்டரும் ஆக்டரும் ப்ரூவ் பண்ணணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்கிரிப்டுக்கு மேலே ஓகே இந்த படம் ஜெயிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறத நான் ரொம்ப சிரத்தையாக வேலை பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஐ திங்க் ஐ கெயின் தி சப்போர்ட் ஆஃப் டெக்னீஷியன். அந்த அந்த ஒரு 2-3 டேஸில் அந்த அந்த ஹோல் ஆமாம் அந்த செட்டோட ஒரு கலர் மாறிச்சு. அந்த அதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் கேக் வாக் ஃபார் மீ அண்ட் எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல். அண்ட் அந்த டெக்னீஷியன் when it comes to ஸ்ரீதர் சினிமோகிராஃபி ஹீஸ் டன் an amazing job. அண்ட் பிகாஸ் இது நான்லீனியர் படமாக இருக்கனால இது கேமரா முக்கால்வாசி ஹியஸ் மேடு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரேமிங்லேருந்து அந்த ஹேண்ட் ஹெல்டு டெக்னாலஜி லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அகெயின் பிரேம் ஹஸ் டன் an amazing job when it comes to editing. And when it comes to மியூசிக் மிஸ்டர் இந்திரா பண்ணியிருக்காரு. அண்ட் கொரியோகிராஃபர் மிஸ்டர் ஸ்ரீகிரீஷ்னு சொல்லிட்டு சின்ன பையன் தான் அவர், பட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இது யங் டீம் அண்ட் எல்லாமே வெரி டேலண்டட். பட் வென் கம்ஸ் டு ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் we are on the process. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டீம் எஃபர்ட் தான் ஆக்சுவலாக. இது வந்து வெளியே சொல்லும் போது நான் நடிச்சு இயக்கி செய்வேன் சொல்ல அது வந்து சொல்கிறது நல்லா இருக்கலாம், பட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி இட்ஸ் டீம் எஃபர்ட் தான். இட் இஸ் அ வெரி குட். ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மொத்தமாக முடிச்சுட்டு யாருக்கு ஸ்க்ரீன் பண்ணீங்க, என்ன ஃபீட்பேக் வந்துச்சு? இது வந்து முதல்ல ஸ்க்ரீன் பண்ணலாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு சினிமா விரும்பிகளுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. அப்போது ஒரு செட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்க்ரீன் பண்ணேன் ஆக்சுவலி. எனக்கு பயம் நான் அங்கே இருக்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி பிகாஸ் கூச்சம்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம், என்னென்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே படம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிட்டேன் ஆக்சுவலாக. ஒரு 50 பீப்புள் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. தென் படம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கால் வந்தது, நான் எடுக்கவே இல்லை அந்த கால்ஸ் எல்லாம். என்ன திட்ட போகிறாங்களோ அப்படின்னு இருந்தேன். அப்புறம் என்னோட அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை நான் தூங்கிட்டேன், நாளைக்கு காலை பேசிக்கலாம் அப்படின்னு. உடனடியாக நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு சொன்னதுனால வந்து தி கேம் மீ கிங்ஸ் வெல்கம். அண்ட் அந்த 50 நண்பர்கள்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக முன்ன பண்ண தெரியாத, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக் கிடைக்கும் இருந்துச்சு. தி பிகேம் ஆல் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க படமாக இதை எடுத்து ப்ரமோட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ப்ரமோஷனுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு இன்னசென்ட்டான பீப்புள் தான். பட் ஆனால் நான் கண்டிப்பாக இது பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டின ஒரு உத்வேகமோ அவங்க இது விஷயமோ. அண்டு நான் அப்புறம் கேள்விப்பட்டேன், அந்த தேட்டரில் இருந்த வெளியவங்களுக்குலாம் உள்ளேருந்து சத்தம் போட்டு சிரிச்சதை கேட்டுச்சுலாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு பெரிய டானிக்காக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பிக்கர் ஆடியன்ஸ் ஸ்க்ரீனிங் வெரி சூன். அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரீன் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக சினிமாவிலேருந்து ஒரு கை ஒரு அடுத்த லெவலுக்கு ஒன்று தூக்கி விடணும். அப்படி ஏதாவது கை இது வரைக்கும் வந்திருக்கா? வந்து தூக்கி விடுற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு கை இது வரைக்கும் ஆக்சுவலாக அந்த ஒன் ஆஃப் த கை நீங்கள் இப்போது இந்த மாதிரி கைகள் தான் ஆக்சுவலாக. டு பி ஹானஸ்ட், நீங்கள் கேட்டது ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின். ஒரு சினிமாவை பொறுத்தளவுக்கு படம் சான்ஸ் வாங்குறது ஒரு விஷயம், படம் எடுக்கிறது ஒரு ஹிமாலயன் டாஸ்க். அது நான் ஒழுங்காக எடுத்திருக்கோமாங்கிறது அது ஒரு வேறு விஷயம். அண்ட் அட் த டே படம் ரிலீஸ் ஆகி வெளியே வருது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் இன்ஃபேக்ட் வி ஆர் ஒரு சில நாள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க எங்களுக்கு. அண்ட் வி ஆர் அபவுட் டு ரிலீஸ் த மூவி அண்ட் தேர் ஆர் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சப்போர்ட்ஸும் இப்போ உங்களோட சப்போர்ட்டும் இப்போ என்னோட ப்ரொடியூசரோட சப்போர்ட்டும் அண்ட் சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் எங்களை உத்வேகமாக எங்களை தூக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரும் சொல்ல முடியாது ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த எல்லா கைகளும் தான் எங்களை தூக்கி விடணும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறப்போ எதுக்கு ஒரு ஆடியன்ஸ் போயிட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, இப்போது பேசிக்லி இப்போ ஒரு படம்
பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான சில ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஒரு ஹாலிடே இருக்கலாம், ஒரு இல்லாட்டி வருத்தமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மூடு டவுனாக இருக்கும்போது பார்ப்பாங்க. பேசிக்கலி வந்து ஒரு ஹாலிடே மூடு ஜாலியாக இருக்கிறதுக்காக போவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் ஒரு நல்ல கதை வேணும், ஒரு நல்ல கேஸ்டிங் வேணும், ஒரு நல்ல இசை வேணும், நல்ல விஷயங்கள், அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அந்த எந்த பேராமீட்டர்ஸ்லையும் நான் நம்ம படத்தை பற்றி அப்படி சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் எங்கேயுமே நாங்கள் we are not second to any of the biggest குவாலிட்டியில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல ஆக்சுவலி. ஸோ யூ வில் கெட் அக்மார்க் ஒரு ஐஸ் ஐ மீன் நான் சொல்கிறது ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கேரண்டீடு ஒரு காமெடி படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் நான் வந்து ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இல்லாத ஒரு நல்ல அழகான ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்டு உங்கள் மனது மட்டுமே உங்கள் மனது எந்த விதமான புண்படாது, உங்கள் வயிறு மட்டுமே புண்படும் சிரிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஹவ் டன் அ லாட் இன்டு இட் அண்ட் வி கேன் அஷ்யூர் யூ 100% கேரண்டி ஆன் தேட். ஸோ முக்கியமாக எங்களை மாதிரி படங்களுக்கு நீங்கள் மக்களோட ஆதரவும் சரி, உங்களை மாதிரி ரிவ்யூஸோட ஆர்வமும் சரி, இட் ஹாஸ் டு பி இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஆக்சுவலாக. பிகாஸ் நீங்கள் ஒரு பேப்பரில் வர ஆடு விட நான் உங்களுடைய ரிவ்யூஸும் உங்களுடைய விஷயத்தை தான் நான் ரொம்ப பார்க்குறேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பீப்புள் ரீச் பண்ணிடுறீங்க அண்ட் பீப்புள் பிலீவ் யூ ஆக்சுவலி. ஸோ உங்களோட கையிலும் இருக்குது. ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட்னாலையும் கண்டிப்பாக பீப்புள் ரீச் பண்ணுவாங்க. பீப்புள் வில் என்ஜாய். இன்னொரு கை இருந்தால் 3 கை வச்சு கால்லாம் கூட கொடுக்குறேன் வாங்க மேலே. வெரி ஹாப்பி. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்டர்வியூ. மீண்டும் ஒரு நாள் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நிஜமாலுமே ஜெயிச்சு உங்கள் டீம் கூட இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ, ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இது எப்படி பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்க, அந்த லொட்டை கேட்கறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ.